நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பொடிமாஸ். நான் இசை. நான் சிலம்பு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். என்ன இசை, சட்டசபையில டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு பயங்கரமா அனல் பறக்கிற ஸ்பீச் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தானே எப்பவும் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை விடுங்கம்மா. ஏடிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு செம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு புது கதை ஒண்ணு போயிட்டு இருக்க. பாத்தீங்களா? பார்த்தேன். சிவி சண்முகம் ஒரு பக்கம் கூவுறதும், அந்த சைடு எடப்பாடி கூவுறதும். ஐயோ, ரெண்டு பேருமே பதவிக்காக வந்தேன் இல்ல சன்னியாசம் செய்ய வந்த அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேர் சண்டையும் விஜயோட பதவியை தான் காலி பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க வருது. ஆமா. ஏன்னா இந்த குதிரை பேரத்தை பத்தி ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சியில டிவிக்கே மாட்டி இருந்தாங்க. இதுக்கிடையில மு.க. ஸ்டாலின் அவர்களே ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. விஜய் விலை கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்க நினைக்கிறாரு, குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காருன்னு இன்டைரக்டா சொல்ல வந்திருக்காரு. அப்படிதான் பெரிய பேசுபொருளாவும் விஜய் மேல போயிட்டு இருக்கு. சோ ஒருவேளை இந்த ஆட்சி நீடிக்குமாங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தானே இருக்கு. டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாங்க. நான் வந்து கிளீன் பாலிடிக் பண்ண வந்திருக்கேன், நான் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவரு, இந்த மாற்றம் அதாவது சேஞ்ச் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சா இருக்குமோ அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு சட்டசபையில கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தைய மன்றத்துக்குள்ளேயே இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களுமே பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு சிவி சண்முகம் அவர்கள் குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காரு. அவரு ஒரு கூட்டத்தை எடுத்துட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஆதரவு எல்லாம் செல்லாது. ஏன்னா உண்மையான அதிமுக வந்து என் கையில தான் இருக்கு. தூய சக்தி நீங்க சொன்னீங்களே, இப்ப என்னடானா நீங்க பேரம் பேசி எங்க கட்சியில இருக்கிறவங்களே, அதாவது ஊழல் கட்சியில இருக்கிறவங்களே நீங்க ஏன் எடுக்கிறீங்க? அப்ப எப்படி நீங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க முடியும்னு கேட்காம கேட்டிருக்காரு. அதாவது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னதானே அடிச்சுக்கிட்டாரு. நாங்க ஒரு ஊழல் சக்தி, எங்களையா நீங்க எடுக்கிறீங்க, நீங்க தான் தீவிர சக்தி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே சமயம் சிவி சண்முகமும் அவர் பங்குக்கு பயங்கரமா பேசியிருக்காரு. சரி, நாங்க வந்து ஆட்சி, அதாவது அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு அரசியல் பண்றோம்னா நீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க? நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க. நீபிஎஸ் போட்டு பொழந்து கட்டியிருக்காரு. நாங்க வந்து பதவிக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா நீங்க என்ன சன்னியாசம் செய்யறதுக்காக இங்க வந்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் பதவி ஆசை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு துரோகி, பச்சை துரோகின்னு அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவரை வந்து துரோகம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு உதயநிதி பேசும்போது கூட கூவத்தூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்னு ஐயாவுக்கு பொத்துட்டுக்கும் வேற வந்தது. சோ அந்த கூவத்தூர்ல ஒரு அரசியல் பண்ணி அதிமுகவுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணி தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்னன்னா அவரே துரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி அவர்கள் நடந்துட்டு இருக்கிறாங்களா? அவ்வளவு கேவலமாவும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அதே சமயம் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த பாத்தீங்களா? அதாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு இழுபறியா போயிட்டு இருந்த சூழ்நிலையில திமுக அதிமுக கூட்டணி வைக்க போறாங்களோன்னு ஒரு பெரிய புரளியே கிளம்புச்சு. இப்போ அது நிரூபணம் ஆகுற மாதிரி. ஆனா திமுகக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அதிமுக தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எடப்பாடி இபிஎஸ்க்கு ஆட்சி புரியணும்னு ஆசை, அதனால திமுக கிட்ட பேசின மாதிரி அரசல் புருசலான செய்தி எல்லாம் வந்துச்சு. எங்களையெல்லாம் அதுக்கு வந்து அனுமதிக்க சொன்னாரு, எங்களையெல்லாம் சம்மதிக்க சொன்னாருன்னு சிவி சண்முகம் கூட்டத்துல போட்டு உடைச்சிட்டாரு. இதுக்கு இபிஎஸ் தரப்புல இருந்து என்ன பதில் வரும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாருன்னா, திருமாவ திராவிட கட்சிகள் சிஎம் ஆக்கணும்னு திமுக சொன்ன மாதிரியும் அதுக்கு எடப்பாடி நான் ஒத்துக்கவே மாட்டேங்க, ஆனா நான் தான் சிஎம் ஆவேன், திருமாவெல்லாம் எப்படி சிஎம் ஆக்குறதுன்னு சண்டை போட்டாராமே சிவி சண்முகம். இதெல்லாம் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருந்தாரு. கேட்கவே என்னங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இல்ல. ஆக்சுவலா முழு ஆஃப் பாயில் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே மறைச்சு வச்ச மாதிரி திருப்பி போட்ட மாதிரி தான் சிவி சண்முகம் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல பேசும்போது திமுகவுக்கு இது தொடர்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அது முழுமையா அப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கறது தெரியல. ஏன்னா பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா இரு கட்சிகளுமே தான் பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். ஒண்ணு பேசி இன்னொன்னு நான் பேச மாட்டேன் திரும்பி நிப்பேன்னு சொல்லி சவுத்தை பார்த்து பேச முடியாது இல்லையா. சோ ரெண்டு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கல அப்படின்னு சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. இது அப்படியே சுத்த போய் நமக்கு வந்து தகவல் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு திரும்ப அவர்களை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அங்க எம்எல்ஏ கிட்ட எல்லாத்துலயுமே போய் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது என்ன, நீங்க வந்து அந்த ஜாதியை குறிப்பிட்டு இந்த ஜாதியால நீங்க வந்து முதலமைச்சர் ஆக்குவீங்களா, அவங்க கீழ எல்லாம் எங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய ஜாதி வெறிய வெளிக்காமிச்சிருக்காங்க. ஏன்
அதிமுக மட்டுமா, தாவேகா தொண்டர்கள் தானே வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இழுபறி ஆயிட்டு இருந்த சமயத்துல அவ்வளவு கொச்சையாவும் அவ்வளவு வன்மத்தோடையும் திரும்ப அவர்களோட சாதியை திட்டி எவ்வளவு கேவலமா தாவேகா தொண்டர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அதிமுக சலிச்சவங்கள தானே. இந்த மாதிரி ஒரு சண்டையை போட்டு சேர் எல்லாம் எடுத்து அடிக்கலாம் போயிருந்திருக்காங்க. அப்படி ஒரு கலவரம் ஆனதுக்கு அப்புறமா தான் இது எங்க நடந்திருக்குன்னா புதுச்சேரியில. சோ அங்கதான் வந்துட்டு இதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 47 எம்எல்ஏக்கள் கிட்டயும் கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டு வந்ததா அந்த சர்ச்சையுமே போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த கையெழுத்தை வந்து சரி சரி இதெல்லாம் நமக்கு வந்து வேணாம், இப்ப எனக்கு வந்து தலைமையில இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நான் தான் முதலமைச்சர், திரும்ப வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டாம், நான் தான் முதலமைச்சர், அப்ப எனக்கு ஆதரவா நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு தான் அந்த அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. தலைமை அப்படின்னா யார சொல்றாங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டெல்லியில இருந்து வந்த தகவல் இது அப்படின்னு சொல்லி அந்த கையெழுத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வரும்போதே உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முகம் வந்து எப்படி இருந்தது, எப்படி வாடி போய் இருந்தது. நான் கடைசியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எல்லாம் ஆதரவா பேச வைப்பாங்க, அவங்களுக்காக எல்லாம் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் டைம்ல நினைக்கிறா சாரே அந்த மீம் டெம்ப்ளேட் தான் எடுத்து போடுறோம். அந்த மாதிரி ரொம்ப மூஞ்சே வாடி போய் பாவமா தான் வெளியே வந்தாரு. அதே சமயம் இசை இன்னொன்னு பாத்தீங்களா, சிவி சண்முகம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க கிட்ட ஃபேக்கான ஒரு லெட்டர் கையெழுத்து வாங்கிதான் இபிஎஸ் வச்சிருக்காரு, தைரியம் இருந்தா அவர் அந்த லெட்டரை வந்து பிரஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நான் பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆக்சுவலா ஒய்எஸ் மணி அவர்கள் இருக்காருல்ல, அவர் நேத்து வரைக்கும் என்ன முட்டு கொடுத்துட்டு இருந்தாருன்னா, எங்க பக்கம் தாங்க அதிமுகவே இருக்கு, எங்க கிட்ட தாங்க அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க கிட்ட ஃபேக்கான ஒரு லெட்டரை கொடுத்து சைன் வாங்கிட்டாருங்க இபிஎஸ், அது தைரியம் இருந்தா இபிஎஸ் பிரஸ்ல ரிலீஸ் பண்ணுங்க சொல்லுங்கன்னு சவால்லாம் விட்டுருந்தாரு. இன்னொரு பக்கம் சட்டசபையில சரியான ஃபன் நடந்துச்சு. அதாவது நேத்து வரைக்கும் ஒய்எஸ் மணி என்ன சொன்னார்னா, எங்க பக்கம் தாங்க அதிமுகவே இருக்கு, எங்க பக்கம் தாங்க மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா இன்னைக்கு சட்டசபையில எஸ்பி வேலுமணி அன்கோல மட்டும் 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இபிஎஸ் தரப்புல வெறும் 22 பேர் தான் இருக்காங்க. அதுவுமே நேத்து எப்படி இருந்ததுன்னா, எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவா 30 எம்எல்ஏக்களும் இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா 17 எம்எல்ஏக்களும் இருந்தாங்க. அதுவே இன்னைக்கு அது எப்படின்னா குறைஞ்சு போய் எஸ்பி வேலுமணிக்கு 25 இந்த பக்கம் 22 மாறி இருக்கு. நாளைக்கு இது வந்து இந்த பக்கம் 20 இந்த பக்கம் வந்து அதை விட அதிகமா அப்படி கூட மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அதிமுக எப்போ எப்படி யாருக்காக வேலை செய்வாங்க எப்படி மாறுவாங்க அப்படிங்கறதே தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதே சமயம் இதுல இருந்து மக்களுக்கு என்ன ஒரு பெரிய குழப்பம் எழுதுன்னா, என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை, எத்தனை அணியா தாண்டா பிரிவீங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இப்படி உள்ளேயே சண்டை போட்டு உட்கட்சி பூசல் ஆனனாலதான் இப்ப அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல வந்து நீ பெருசா நான் பெருசா, என் பக்கம் இத்தனை பேரு உன் பக்கம் இத்தனை பேரு அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனா இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்க அதிமுகல இருக்கக்கூடிய இபிஎஸ் கூட்டணி வந்து தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனா பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ நடுநிலையா இருந்திருக்காரு பாத்தீங்களா. என்னடா அது ட்விஸ்ட்ங்கிற மாதிரி மொத்த காட்டுல ஒத்த ஆளா விடப்பட்ட மாதிரி இருக்கிறாரு. அதாவது அவர் ஒரு வார்த்தை ஒண்ணு பயன்படுத்தி இருந்தாரு, இது வந்து சட்டமன்றமா இல்லைன்னா பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரமானே தெரியல, ஆளாளுக்கு பாஜகவை அடிக்கிறீங்கன்னு அவருமே வருத்தப்பட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னா தாவேகா தரப்புல இருந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிட்ட மட்டும்தான் ஆதரவு கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் எதனால அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, பாஜக அந்த என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கு, பாஜகங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தாவேகா தரப்புல இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டுச்சு. கடைசியில பார்த்தா அந்த பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏவே நடுநிலை வகிச்சு நின்றுட்டு இருந்தாரு, எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுவே ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நடக்கிற மாதிரி சட்டமன்றத்துல அடிச்சுக்கிறாங்க. நம்ம எதுக்கு உள்ள போனோம், நம்மள வச்சுதான் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறமா நான் வந்து குட்டையை குழப்புறேன் அப்படிங்கிற மூட்ல கூட இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து 25 பேர் தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க. அபிஷியலா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்காங்க. இன்னும் அவரை வந்து மாத்துறதுக்கான சதிதான் இந்த பக்கமா போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் போது கட்சி தாவல் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். சோ ஏன்னா 3ல 2 பங்கு எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமா கூட்டோட சேர்ந்து இன்னொரு கட்சிக்கு தாவனா மட்டும்தான் அந்த கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. இப்ப இந்த நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்களுடைய பதவியே போயிடும். ஒருவேளை இவங்க எல்லாருமே அதிமுக எங்க கிட்டதான் இருக்கு, எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு எல்லாம் போய் வாங்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த 22 எம்எல்ஏக்களோட பதவிகளும் பறிக்கப்படும். இப்போ இன்னொரு பாயிண்ட்டுமே என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, பொதுச் செயலாளர் நியமிக்கிற கொறடா ஒன்னும் கொறடா கிடையாது, நாங்க வந்து விஜயபாஸ்கர் அவர்களை வந்து கொறடாவா நியமிச்சிருக்கோம், அவர் தான் கட்சி தாவல் நடவடிக்கை எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நடவடிக்கை எடுக்க போறது கொறடா தான்.
சோ கொறடா யார் பக்கம் இருக்கிறாங்க? எஸ்பி வேலுமணி அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய கொறடா நடவடிக்கை எடுக்க போறாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய கொறடா வந்து நடவடிக்கை எடுக்க போறாங்களா? ஆக மொத்தத்துல அதிமுக வந்து காலியாக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. ஆனா இங்க காலியாகும்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த எஸ்பி வேலுமணி அணி அதை அவங்க விரும்பலன்னு தான் தெரிய வருது. ஏன் அப்படின்னா சசிகலாவும் டிடிவியையும் கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா அப்படின்னாதான் ஒரு ஹெல்தியான அதிமுக இருக்கும், அதிமுக வலுப்பெறணும். இப்படி பிரிஞ்சிருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கேள்வி எழுதுனா, தொடர்ந்து கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன எல்லாருமே இபிஎஸ் வந்து துரோகி சுயநலவாதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சிக்குள்ள இன்னும் வெளியே போல இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் மாதிரி ஆட்களே இபிஎஸ் அவர்கள் சுயநலமா செயல்படுறாருன்னு ரொம்ப காட்டமான விமர்சனம் வைக்கிறப்போ ஒருவேளை இபிஎஸ் அப்படிதான் இருக்காரோ அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு எழுது. இபிஎஸ் அவர்கள் வந்து துரோகம் செய்யறாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. இது இந்த மாதிரியான பிளவுகளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து 11வது தோல்வியா வந்து நிக்குது. சரியான தலைமை இல்ல. எல்லாருடைய குற்றச்சாட்டுமே என்னவா இருக்குன்னா, தலைமை வந்து சரியா இல்ல, அதனாலதான் அதிமுக இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் சிவி சண்முகம் அவர்களுக்கும் அதிமுக ரெண்டா பிரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக வந்து ஒன்னாகணும். நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி பிரிந்து செஞ்சவர்கள் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய முடிவு என்னன்னா, அதிமுக ஒன்னாகணும், ஆனா அதோடைய பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது. அவரை மட்டும் தூக்கி நம்ம இந்த ஓரமா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக உருட்டுறோம். இந்த ஸ்டாண்ட்ல தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம பேசும்போதே தொடக்கத்துல சொல்லியிருந்தோம், குதிரை பேரங்கிற ஒரு பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிச்சு, அதுக்கு தாவேகா குதிரை பேரம் பண்ணிருக்காங்கிற ப்ரூஃப் கிடைச்சிச்சு அப்படின்னா தாவேகா ஆட்சி நீடிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்க குதிரை பேரத்துல ஈடுபட்டு தான் எம்எல்ஏக்களை கடன் வாங்கியிருக்காங்க, எம்எல்ஏக்களை ஆதரவு தெரிவிக்க வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா, ஆளுநர் அப்பவே சொன்னாரு குதிரை பேரமா நடத்தக்கூடிய ஆட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எப்படா காத்துக்கிட்டு இருக்க ஆளுநருக்கு அல்வா கிடைச்ச மாதிரி ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னா தாவேகா கதையையும் விஜய கதையும் முடிச்சு வருதுல ஆளா ஆளுநர் இருப்பாரு. கண்டிப்பா எதிர்கட்சிகளும் இருக்கதான் செய்வாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே ஏற்கனவே வந்துட்டு நம்ம அமமுகவுடைய எம்எல்ஏவை ஒரு வீடியோ எடுத்து நாங்க வந்து ஒரு தூய சக்தி அப்படிங்கிற நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை தாவேக்காவினரே வெளியிட்டாங்க. இதனாலதான் அவங்களை வந்து வேற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை இப்ப நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலையும் இருக்கிறோம். சோ அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. அங்க வந்து ஒரு பேரம் நடந்திருக்கு, அவங்க வந்து காருக்குள்ள வச்சு தெரியாத்தனமா சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், காருக்குள்ள அவங்க வந்து தெரியாத்தனமா சைன் பண்றாங்க, சரியா? அது எதுக்கு நீங்க வந்து வீடியோ எடுக்கிறீங்க? அப்ப நீங்க அதை வீடியோ எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்க கூட யாராச்சும் இனிமே டீலிங் பேசுவாங்களா? அவங்களுடைய அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துலயே வந்து உடைஞ்சு போயிருது. இன்னொரு விஷயம், ஆளுநர் வந்து நீங்க சொன்ன மாதிரி எப்போ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த விஷயத்த வந்து அவங்க பயன்படுத்தி தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்து இப்போ ஆட்சி செய்யக்கூடிய அந்த நிலைமைய கலைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம், இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னா பாஜக வந்து ஏற்கனவே கலைச்சிருந்திருக்கும். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு போன் காலோ இல்ல கன்சிமீட்டர் நேரத்துல அவங்க வந்து முடிச்சு விட்டு போயிருந்திருக்கலாம் ஆளுநரை வச்சு. அதுக்கு டைம் கொடுத்து வெயிட் பண்ணி என்னதான் செய்யறீங்க பாக்கலான்னு அவங்க அதை ரசிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ அதனால இந்த வழியா இவங்களுக்கு வந்து செக் வைக்க போறாங்களா, இல்ல அப்படின்னா ஏற்கனவே நிதி கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு, ஐயா வேற கஜனா காலின்னு எடுத்த உடனே வர சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி பொருளாதார ரீதியா செக் வைக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் தெரிஞ்சுக்கணும். இணைந்திருங்கள்.